ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ அருண். அஷ்டமாதிபதி 5இல் அமர்ந்தால் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரா, அதிர்ஷ்டத்தை தடுப்பாரா? இதுதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலேயும் லக்னம் என்று போடப்பட்டிருக்கும், லா என்று போட்டிருப்பார்கள். லக்னத்திலிருந்து எண்ணி வர 8ஆம் இடம் என்பது அஷ்டமாதிபதி, அஷ்டமஸ்தானம் என்று சொல்லுவார்கள். பொதுவாகவே நாம் அஷ்டமி நவமி என்று எந்த ஒரு புதிய செயல்களிலையும் தொடங்க மாட்டோம். இன்றைக்கி அஷ்டமி நவமி போட்டோம்ப்பா, அஷ்டமியில் தொட்டது தொடங்காது. ஆகவே அஷ்டமி நவமிலாம் கழிக்கட்டும், அப்புறம் பார்த்துப்போம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி சந்திராஷ்டமம், உங்கள் ராசிக்கு 8 சந்திரன் இருந்தாலோ, இப்போ நான் சொல்கிறது லக்னம், ராசி என்பது சந்திரன் போட்டிருப்பாங்க. உங்கள் மேச ராசிக்கு 8இல் சந்திரன் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆக இந்த அஷ்டமாதிபதி 8குடையவன் ஜாதகத்தில் எங்கே எப்படி இருந்தால் என்ன பலன்? அஷ்டமம் இன்றைக்கி நாம் பார்க்க இருப்பது, அஷ்டமாதிபதி எல்லா இடத்துலையும் இருக்கலாம், 12 ராசி லக்னத்திலையும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போவது அஷ்டமாதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தால், பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் இருந்தால் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரா, அதிர்ஷ்டத்தை தடுப்பாரா? இதைத்தாங்க நாங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஜாதகத்தை பாருங்கள். சற்று குழப்பமாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 2 நிமிடங்கள் அதை கூர்ந்து கவனித்தால் புரியும். அதாவது சிகப்பு கலர், கருப்பு கலர், ப்ளூ கலரில் போட்டிருப்பேன். சிகப்புனா சிகப்பு மட்டும் பாருங்கள். நாம் 12 லக்னத்தை எடுக்காமல் இன்றைக்கு 3 லக்னத்தை மட்டும் எடுத்திருக்கோம். என்ன லக்னம்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம லக்னம், கன்னியா லக்னம், கும்ப லக்னம். இந்த 3 லக்னத்திற்கும் அஷ்டமாதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தால் என்ன பலன்? இந்த 3 லக்னமே 3 கலரில் போட்டிருப்பேன். லக்னம் சிம்ம லக்னம்னா அப்படிங்கும்போது ஒரு ப்ளூ கலரில் போட்டிருப்பேன். அதுவே 8ஐயும் ப்ளூவில் போட்டிருப்பேன். அப்போ சிம்ம லக்னத்திற்கு, அதாவது 7 8ஆம் இடத்து அதிபதி, அதாவது மீன ராசி, அதையும் நான் ப்ளூவில் போட்டிருப்பேன். அவருக்கு இடம் கொடுத்தவர் தனுசில் போய் உட்காந்துட்டார். அப்போ அந்த 3 ப்ளூ கலரை மட்டும் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருப்பேன்னா, சிகப்பு கலரில் போட்டிருப்பேன். லக்னம் 8ஆம் இடம், 5ஆம் இடம். 8ஆம் இடத்து புதன் 5இல் சிகப்பில் போட்டேன். அதை மட்டும் நீங்கள் பார்க்கணும். அப்போ கும்பலக்கணத்திற்கு 8குடையவன் 5இல் இருந்தால் என்ன பலன்? அதே மாதிரி கன்னியா லக்னத்திற்கு 8குடையவன் செவ்வாய் 5ஆம் இடமான மகரத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறதையும் போட்டிருப்பேன். அதை கருப்பு கலரில் போட்டிருப்பேன். இப்போ நீங்கள் இந்த ஜாதகத்தை ஒரு 2 நிமிடங்கள் உற்று நோக்கினால் நான் சொன்னதெல்லாம் தெரியும். இதை பார்த்துக்கோங்க. இப்போ நாம் பலனை பார்க்கலாம். முதல்ல கன்னியா லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் 5ஆம் இடம் மகரத்தில் போய் உச்சம் பெறுகிறார். நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே வருவேன், அஷ்டமாதிபதி பலம் பெறக்கூடாது, 8குடையவன் நீச்சம் பெற வேண்டும், பலம் விளக்க வேண்டும். அப்போ தான் நாம் நல்லா இருப்போம். இல்லை என்றால் நாம் பலவீனப்பட்டு விடுவோம். ஆக இங்கே கன்னியா லக்னத்திற்கு 7 8குடைய செவ்வாய் 5ஆம் இடமான மகரத்தில் சனியின் வீட்டில் போய் உச்சம் பெறுகிறார். அவர் யார் சாரத்தில் இருக்கிறார்? உத்திராடம் காலில் நிற்கிறார். திருவோணம் அவிட்டம். அப்போ உத்திராடம் என்றால் சூரியனுடைய சாரம், விரையாதிபதி இல்லையா அல்லவா, விரயத்தை கொடுத்து விடுவார். திருவோணம் என்றால் சந்திரனின் சாரம், சந்திரன் லாபாதிபதி. அவர் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்து தான் பலன் சொல்லணும். அடுத்து செவ்வாய் அவிட்டம், அவிட்டம் நட்சத்திர காலில் நின்றுட்டாருன்னா 8ஆம் இடத்து அதிபதி செவ்வாயின் சாரத்தில்
அந்த காலில் நின்றுட்டா ஓரளவு அவருக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஆக அஷ்டமாதிபதி 5ஆம் இடத்தில் அவர் வாங்கிய சாரம் யார் காலில் நிற்கிறா அப்படிங்க, அவருக்கு இடம் கொடுத்தவர் எப்படி இருக்கார், மகரத்துக்கு இடம் கொடுத்த, அதாவது செவ்வாய்க்கு இடம் கொடுத்த மகர ராசிக்கு அதிபதி சனி ஜாதகத்தில் எப்படி இருக்கார், இதை பார்த்து சொல்லணும். ஆக பொதுவாக அஷ்டமாதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தால் யோகத்தை தடுத்து விடுவார் அவர் வாங்கிய சாரத்தை பொறுத்து. இங்கே கன்னியா லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி 5இல் இருக்கிறார். உத்திராடம் திருவோணம் என்றால் சற்று பலனை குறைத்து கொடுப்பார். அவிட்ட நட்சத்திரம் என்றால் 1, 2ஆம் பாதம் என்றால் கொஞ்சம், அதாவது அதிர்ஷ்டங்களை கொடுத்து அவரை மேலோங்க வைப்பார் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணத்தை எடுத்துக்கிடுவோம். சிம்ம லக்கணத்திற்கு அஷ்டமாதிபதி யார், அந்த லக்கணத்திலேருந்து அப்படியே எண்ணிட்டு வாங்க. மீன லக்கணம் அஷ்டமாதிபதி. மீன லக்கணத்திற்கு அதிபதி யார், குரு. அந்த குரு 5ஆம் இடமான தனுசில் போய் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார். அங்கே அவர் மூலம், பூராடம், உத்திராடம் இந்த சாரத்தில் தான் நிற்கணும். மூலத்தில் இருந்தால் கேதுவின் சாரம் எப்படி நல்லதை செய்வார். பூராடம் என்றால் சிம்ம லக்கணத்திற்கு 3, 10 குடையவன், தொழிலில் கையை வச்சிருவார். இளைய சகோதர சகோதரி வழியில் கையை வச்சிருவார். தைரிய பராக்கிரமெல்லாம் கொஞ்சம் விட்டு போயிடும். அப்போ மூலம், பூராடம், உத்திராடம் என்றால் சூரியனுடைய சாரம். கன்னியா லக்கணத்திற்கு விரையாதிபதி ஆயிற்று. அப்போ எப்படி இருக்கும், விரயத்தை கொடுப்பார். ஆக அஷ்டமாதிபதி 5இல் குரு ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலும் அவருக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுப்பதை தவறி விடுவார் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பலக்கணம். கும்பலக்கணத்திற்கு அஷ்டமாதிபதி யாரு, கன்னி. கன்னிக்கு ராசிக்கு அதிபதி யாரு, புதன். அந்த கும்பலக்கணத்திற்கு அஷ்டமாதிபதி புதன் 5ஆம் இடமான மிதுனத்திலே ஆட்சி பெறுகிறார். அங்கே அவர் எப்படி உட்கார்ந்துருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திர காலில் தான் இருக்கணும். திருவாதிரை ராகு. ராகு நல்ல இடத்துல இருந்து பார்த்துட்டாருன்னா ராகுவை போல் கொடுப்பான் இல்லை. சற்று அவர் ஏதேனும் ஒரு சில அதிர்ஷ்டங்களை பெறலாம். மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். மிருகசீரிடத்தில் நின்னா எப்படி இருக்கும், சிம்ம லக்கணத்திற்கு செவ்வாய் பாதகத்தை செய்யக்கூடியவர், நல்லது செய்யக்கூடிய இடத்துல இல்லை. 4, 9 கூடியவன், அவர் சாரத்தில் இருந்தாலும் நல்லது செய்ய மாட்டார். அடுத்து புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம், குருவின் சாரம். ஆக பார்த்தீங்கன்னா கும்பலக்கணத்திற்கு அஷ்டமாதிபதி புதன் 5இல், புதன் அதாவது குருவின் சாரம் 11, 2, 11 கூடியவன், தனஸ்தானம், லாபஸ்தானம். ஆக கும்பலக்கணத்திற்கு அஷ்டமாதிபதி புதன் 5இல் ஆட்சி பெற்றிருந்தால், புனர்பூச நட்சத்திர காலில் இருந்தால் மட்டுமே லாபத்தை பெற்று அதிர்ஷ்டங்களை அவர் அனுபவிப்பார்னு சொல்லிடலாம். மற்ற மிருகசீரிடமோ திருவாதிரையோ, மிருகசீரிடம் சுத்தமாக எடுபடாது. திருவாதிரை என்றால் ராகுவின் சாரம். ராகு அங்கே வந்து பார்க்குறாரா, எப்படி பார்க்கிறார், 3, 11ஆம் பார்வை ராகுக்கு. அந்த பார்வை பார்த்தால் ராகுவை போல் கொடுப்பான் இல்லை. மேசத்தில் இருந்து ஆண்டி கிளாக்கில் 11ஆம் பார்வையை பார்த்துட்டா, ஆமேன நன்று சொராய் இருதுகண்ணி இவ்விடத்தில் கரும்பாம்பு ராகு இருந்தால் இவ்வுலகதனில் பூமேடை அமைத்து ராஜயோகம் வாழ்வார். அப்போ கும்பலக்கணத்திற்கு அஷ்டமாதிபதி புதன் 5இல் இருந்து கும்பலக்கணத்திற்கு 3ஆம் இடமான மேசத்தில் இருக்கும் ராகு அந்த இதை பார்த்தால், மேச ராகு அங்கே பகைமை தான், ஆனால் மேசத்தில் ராகு இருந்தால் பூமேடை அமைப்பாங்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ராகு என்பவர் பார்த்துடணும். திருவாதிரை நட்சத்திர காலில் இருந்தால் மட்டுமே, ராகு நல்ல முறையில் பார்த்துட்டா அவர் கும்பலக்கணத்திற்கு அஷ்டமாதிபதி புதன் நட்பு கிரகம். சனிக்கு, கும்பலக்கணத்திற்கு அதிபதி சனி, சனிக்கு நட்பு கிரகம் புதனும் சுக்கிரனும். ஆக புதன் அஷ்டமாதிபதி 5ஆம் இடத்துல சொந்த வீட்டில் இருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் அவருக்கு வலுவாயிருச்சு. நெல்லுக்கட்டும் விறகுக்கட்டும் சுமந்தவர்கள் பூர்வ புண்ணிய வாசத்தினால் புல்லுக்கட்டும் பணக்கட்டும் சுமப்பார்கள். காதினிலே நீல நிற கடுக்கலும் போடுவார்கள். அப்போ முதல்ல வந்து புல்லுக்கட்டு விறகுக்கட்டு சுமக்க முடியாமல் சுமந்தாங்களாம். பூர்வ புண்ணிய வாசத்தினால் 5ஆம் இடம் வலுத்து விட்டால்
அஷ்டமாதிபதியும் 5ஆம் இடமும். அஷ்டமாதிபதி 5ல் இருக்கணும். இருந்து விட்டால் நெல்லுக்கட்டும் பணக்கட்டும் சுமப்பார்கள். வயலில் நெல் விளைஞ்சு நல்லா அதை விற்று பணமாக்கிடுவாங்க. ஆக ஒரு உதாரணத்துக்கு தான் இது. வயலில் போய் நெல்லை தொழில் செய்கிற இடத்துல பணக்கட்டு பெருகும். அந்த வியாபாரத்தில் பணம் பெருகி பணக்கட்டை சுமப்பார்கள். பணம் நிறைய கட்டுக்கட்டாக சேர்ந்து என்ன இருக்கும்? ஒன்று பேங்க்கில் டெபாசிட் பண்ணணும், நகை வாங்கணும், இடம் வாங்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கள் பகுதியில் நம்ம ஒரு மிட்டாம்பு ராசிதார் நல்ல வளமாக இருக்கும் அப்படிங்கிற காமிக்கிறதுக்காக இடது காதினிலே நீல நிற கடுக்கன் போடுவார்கள் அப்படிம்பாங்க. இதைத்தான் உள்ளுக்கட்டும் விறகுக்கட்டும் சுமந்தவர்கள் பூர்வ புண்ணிய வாசத்தினால் நெல்லுக்கட்டும் பணக்கட்டும் சுமப்பார்கள், இடது காதினிலே நீல நிற கடுக்கனும் போடுவார் அப்படின்னு கவிகள் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆக நாம் இன்னைக்கு 3 லக்கணத்தை பார்த்தோம். என்னென்ன லக்கணம்? சிம்ம லக்கணம், கன்னியா லக்கணம், கும்ப லக்கணம். 12 லக்கணத்தையும் பார்த்தா டைம் நிறைய ஆகும். நீங்களும் பார்க்க மாட்டீங்க. அது ஒவ்வொரு லக்கணத்துக்குமா போடுவோம். அஷ்டமாதிபதி 5ல் இருந்தால் இந்த மாதிரியான பலன்களை, அதிர்ஷ்டங்களை அந்த ஜாதகர் பெறுவார். 8ஆம் இட அதிபதி 10ல் சுபத்தன்மையுடன் இருந்தால் வெற்றி மேல் வெற்றி வரும். இதே கும்பலக்கணம்னு வச்சுக்கோங்க. 10 குடையவன் யார்? செவ்வாய். அவர் 12ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுகிறார். அப்போ அவருக்கு காசு பணம் துட்டு எல்லாமே வெற்றி மேல் வெற்றி அப்படின்னே சொல்லிடலாம். இப்படியும் பார்க்கணும். அடுத்து 8ஆம் இட அதிபதி லக்னத்தை பார்க்க வேண்டும். லக்னத்தை பார்த்தால் அதிர்ஷ்டம் தேடி வரும், கோடீஸ்வர யோகம் அப்படின்னே சொல்லிடலாம். இது பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு, அதாவது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இதை மாதிரி, அதாவது 8ஆம் இட அதிபதி லக்னத்தை பார்க்கணும், கோடீஸ்வர யோகம், பதவி பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாம் கொடுப்பார். தற்போது இருக்க சிஎம் திரு விஜய் அவர்களுக்கும் இதே மாதிரி தான். 10ஆம் இடத்த அதிபதி லக்னத்தை குரு பார்த்து விட்டால் அவங்களுக்கெல்லாம் குரு பார்க்குறாங்க. அடுத்து திரு ரஜினிகாந்த் ஜாதகம். இவருக்கும், அதாவது அவர் சிம்ம லக்னம், 10ஆம் இடத்தை குரு பார்த்துடுறார். குருக்கு 5, 7, 9ஆம் பார்வை. அவர் குரு எங்கே வேணாலும் இருக்கட்டும். இதைத்தான் சொல்லுவார்கள், குரு தான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடமே சிறப்பும்பாங்க. திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு சிம்ம லக்கணம், 10 குடையவன் சுக்கிரனை குரு பார்த்துட்டால் குரு சுக்கிர யோகம். ஆக தசம கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடிய தசமசானத்தை குரு பார்த்து விட்டால் நல்லா இருக்கும். 8ஆம் இட அதிபதியை குரு பார்த்தாலும் கோடீஸ்வர யோகம் உண்டு. 8ஆம் இட அதிபதியை உச்ச ராகு பார்த்தாலும் அவர் செல்வந்தர். ராகுவை போல் கொடுப்பான் நிலையத்தை ஏற்கனவே சொன்னேன். இங்கே நாம் இன்றைக்கி ஒரு 3 லக்கணத்தை பற்றி தான் பார்த்தோம். மற்ற லக்கணத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோ அருண். நன்றி, வணக்கம். வாழிய வளமுடன்.